ஏண்டா இந்த புது யானை பார்க்கணும் ஊருக்குள்ள வந்து ஒரே ஒரு நாள் தான் ஆச்சு. ஆனா ஊருக்குள்ள பூரா அவங்க 2 பேரை பத்தி பரபரப்பா பேசிக்கிறாங்களே, அப்படி என்ன அதிசயமான யானை அது? வெள்ளையா? அண்ணா அந்த யானை பாக்கிறதுக்கு வாட்டம் சாட்டமா இருக்கா? யானை தானே வாட்ட சாட்டமா இருக்கணும். யானை பார்க்க எப்படி இருந்தா என்ன? அவன் நல்லா வளர விடக்கூடாதுடா. ஆரம்பத்திலேயே கட் பண்ணி வைக்கணும். அண்ணா அவர் ரொம்ப நல்லவர்ண்ணா. என்னடா நல்லவரு? அவங்ககிட்ட வேலை செஞ்சலாம் பாக்குறியா? ஏண்டா வந்தனைக்கே நல்லவன் எப்ப தெரியும்? அண்ணா அவர் யானை ஆசிரியர் மட்டும் தானே பண்ணுது, காசு வாங்குதுல. நம்ம யானையை ஆசிரியம் பண்ண வச்சு பிச்சை எடுக்க விட்டுறோம். படவா எதுல பிச்சை? ஏடா யானை விட அதிகமா திக்கிறீங்களா? ஓஹோ, ஃப்ரீயா ஆசீர்வாதம் பண்ணானுங்களா? இப்படி எல்லாம் வேற மார்க்கெட் பிடிக்கிறாங்களா? அண்ணே எதோ பேசுங்க, அவர் காது விட போகுது. காதுல வந்து கழிச்சு வாடா. என்னடா மிரட்டுறியா? அண்ணே அக்கம் பக்கம் பார்த்து பேசுனேன். அசலூர்காரனுக்கு பயந்துட்டு நான் அக்கம் பக்கம் பார்த்து பேசணுமா? அந்த புது யானை பாக மட்டும் என் கண்ணுல படட்டும். நான் மிரட்டல அவன் துண்டக்கான துணியக்கான ஓடுறானே இல்லைன்னு பாரு. அண்ணே அவர் அப்படியெல்லாம் ஓட மாட்டார். நீ யாருப்பா? அல்லக்கையா? இல்ல நான் தான் அந்த யானைப்பா. சத்த வெளியில் வரக்கூடாது, உள்ளே கோமணத்தோட சுத்தி ஆப்டர் வாங்கி கொடுத்து அந்த சுண்டாக்குனா என்ன க்ளோஸ் பண்ணலாம் பாக்குறியா? அந்த ஆள் யானை விட வாட்ட சட்டமா படுத்துட்டு இருக்கான். அவரு தான் யானை பாக்க ஒரு வார்த்தை சொல்லி வாய் தொடர்ந்து வர்றா. அவரு மட்டும் காலில் போட்டு முடிச்சிருந்தா கதையை முடிஞ்சிருக்கும். இன்னும் 3 நாளைக்கு பட்டி கிடக்கு சாவு. கொண்டு விடா சொன்னா விட்டா அப்புறம் எப்படி மனுஷன் கோவம் வராதுங்களா? மேல உட்காரு. இல்லைங்க, நீங்க அசலூர்ல வந்திருக்கீங்க. அப்ப பார்த்து என்னை வெளியூர் காமிச்சாங்க. நான் மட்டும் இங்க இருந்திருந்தேன்னா நாரதப்பட்ட வானம் வரைக்கும் அமர்க்கல படுத்திருப்பேனுங்களேன். அதனால நான் சாத்துறேன். நீ சாப்பிட்டியா? கொஞ்சம் ஐயா என்னங்க கோயில்ல வந்து கழுத்து கழிச்சு பேசுறேன். சாப்பிட்டேன்னு சொல்றான். ஓ நாட்டுக்காரோ? தம்பி அடடா அசிஸ்டன்ட் இப்படி எல்லாம் இருக்கணும். எனக்கு ஒன்று இருக்குல்ல சனிய மாதிரி. யானைக்கு நெய் சோறு கலக்குனேன். எல்லாத்தையும் இவனே தின்னு போட்டு புளிச்சேப்பும் விடுறான். சொன்னதே நாடுதுங்களா? வாங்க சாப்பிடலாம். ஐயோ நான் சாப்பிட்டேன். அப்பவே சாப்பிட்டேன். இது வரைக்கும் மத்தவங்களை பார்க்க வச்சு நான் மட்டும் சாப்பிட்டதே இல்ல. இந்தாங்க கோவிந்தா, வாழைப்பழத்தை கொண்டு போய் 2 யானைக்கு கொடு. சரி 2 யானைக்குமா? ஏங்க ஒரு யானை தான் வந்ததா சொன்னாங்க. நீங்க நான் சொன்னது உங்க யானைக்கு சேர்த்து. சாப்பிடுங்க. ஐயோ நாயரே ஐயோ நாயரே நடிச்சாவ வரைக்கும் மலையாள பிட்டு படமா போய் பார்க்க வேண்டியது. படுத்திருக்கிற மனுஷன் மேல கையை காலம் தூக்கி போறீங்க. கீழே விழுதுன்னா மண்டையில போயிருக்கான். இந்த குட்டி யானையும் இந்த அங்குஸ்துல குத்தி எழுப்பு. நாங்க படத்துக்கு அப்புறம் தான் படுக்கிறீங்க. நாங்க எந்திரிக்கிறது முன்னாடி எந்திரிச்சிருங்க. டெய்லி எப்படி முடியுது உங்களால? அட எந்திரிச்சு பூ வேற பறிச்சு பண்ணிட்டீங்களா? அதான் எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. எப்படின்னா அதுவா நடந்து வரும். அண்ணே எதுக்கா இங்க கூப்பிட்டு இருக்காங்க? திங்கிறது தான். திருட்டு போயிட்டே இருக்க விருந்து சாப்பிடும் போது காரணம் தெரியாம எப்படி சாப்பிடுறது? அப்படியே இருக்கோ? அதெல்லாம் நான் பாக்குறதே கிடையாது. என்னன்னா பெரிய பட்டரோட 2 குழந்தைகளுக்கும் இன்னைக்கு பிறந்த நாள். 2 குழந்தைகளா? ஐயா அப்படி வச்சுக்கலாம். அதாவது கௌரி தான் பெரிய பட்டரோட ஒரிஜினல் பொண்ணு. இந்த ஆண்டாள் இருக்காளே கோயில் திருவிழாவில் கிடைச்ச ஒரு அனாதை பொண்ணு. அண்ணே யாரையும் அனாதைன்னு சொல்லாது. அவங்க எல்லாம் கடவுளோட குழந்தைங்க. கேட்டு நானும் அப்பனாத்தான் இல்ல அனாதை பையன் தானே. அப்ப நானும் கடவுளோட குழந்தை தானே அப்படின்ட்டு ஒரு நாள் ஃபுல்லா தண்ணி போட்டு கள்ளழகர் ப்ராப்பர்ட்டியில் ஒரு 5 ஏக்கர் எம்பேல் எழுதுவேன்னு சொன்னா அடிச்சு போட்டாங்கப்பா. அது தண்ணி போட்டதுக்காக அடிச்சிருப்பாங்க. அவ ஆண்டாளுக்கு அவளுடைய உண்மையான பிறந்தநாள் என்னன்னு தெரியாது இல்லையா? அதனால வருஷா வருஷம் தன் பொண்ணு கௌரி பிறந்தநாளோட இதையும் சேர்த்து கொண்டாடிடுவாரு. நாங்க வந்து ஒரு பொடி பிடிப்போம். எப்படி ஆண்டாள் ஹாப்பி பர்த்டே.
എന്റെ റമ്പേ റമ്പേ എന്താ റമ്പേ എന്താ ഇവിടെ ഇരിക്കുന്നത് ആ നിങ്ങളുടെ പേര് രമ്പയല്ലേ ആ നീ ഒരു രമ്പ ഇല്ല രണ്ട് രമ്പ നിന്റെ അഴകുക്ക് നീ ഇവിടെ இருக்க வேண்டிய ஆளில்ல சாமியோய் ஏன் சாமி அழுவுறீங்க ஏன் அழுகுறனா நீ ஒரு நாள் கல்யாணம் கழிச்சிருக்கல ஆ நொன்னிட்டு தெரியறானே தண்டி சாமியோய் நீங்க அவர் மாதிரி நடக்கறீங்க சாமியோய் എടി രസിക്കുന്നോ നീ എന്റെ മനസ്സിൽ എவ்வளவு വേദന ഉണ്ടെന്ന് അറിയോ ഞാൻ கணேசா இப்பதான் செட் ஆகி கரெக்ட் ஆயிட்டு இருக்கு அதுக்குள்ள ஏன் ஞானும் அவனும் வளர க்ளோஸ் ஃப்ரெண்டா அவன் அப்படித்தான் நீ ஒண்ணும் கண்டுக்காதே இங்க பாரு மூஞ்சி பாக்குற எங்க சாமி அட வாழ்க்கைய போயிட்டு வாடா யாவரம் சாமி என்ன சாமி நீ துப்பாக்கி எடுத்து வாடா ஐயோ மான வேட்டையாடணுவா ஒரு ஓடா நடிக்கணும் ஓடா நடிக்கணுவா ഓ റമ്പ ഇവിടെ ഒരു ആന ഉണ്ടല്ലേ അതിന്റെ ഓണർ ഞാനാ ഇതിന്റെ വില എത്രയാണെന്ന് അറിയോ 12 ലക്ഷം ഇത് മാത്രമല്ല ഇന്ന് 2 ആന കൂടി എന്റെ നാട്ടിൽ എനിക്കുണ്ട് നീ മാത്രം എന്നെ കല്യാണം കഴിച്ചാലേ നിന്നെ എന്റെ നാട്ടിലേക്ക് കൂട്ടിക്കൊണ്ട് പോയി എണ്ണയെ തലയിൽ വെച്ച് തേച്ച് കുളിപ്പാട്ടി ഉടമ്പ് മുഴുക്ക ചന്ദനം പൂശി ലൂസ് ഹെയർ വെട്ടി കച്ചും ആ മുണ്ടും കട്ടിട്ട് നീ നടന്നു വന്നാലേ ആ ജയഭാരതി തോറ്റു പോകും എന്റെ ഊരിൽ കല്യാണമണ ഭാര്യകളൊക്കെ സിനിമ കൂട്ടിക്കൊണ്ട് പോകുമ്പോ ടൂട്ടിലേ പോകും കാറിലേ പോകും ഞാൻ നിന്നെ ആണമേലെ ഏറ്റി ജബക് ജബക് കൂട്ടിക്കൊണ്ട് പോകും சாமியோய் நீங்க என்ன சொல்றீங்க புரியல சாமியோய் എടി എന്റെ ജീവിതത്തിൽ നിന്നെ കിട്ടിയാലേ നമ്മുടെ ജീവിതം മറുമലർച്ചയായിരിക്കും ஏ ஆச்சே மாச்சே காச்சே காச்சே லாச்சே கிतना होता चल जाता ஏய் வாடா 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 நீங்க மாட்டு கேட்டு வாடா போடா போடா என்ன சாமி நீ ஏன் பொண்டாட்டிய இவன் சைட் அடிக்கிறான் இவன் பொண்டாட்டிய நான் சைட் அடிச்சா என்ன சாமி பண்ணுவா இவன் அட அந்த கருமாந்திரம்ல எங்களுக்கு கிடையாது அந்த தைரியத்துல பண்றதா உனக்கு வேற ஆள் கிடைக்கலடா അയ്യോ സത്യം ഞാൻ ഒന്നും പറഞ്ഞിട്ടില്ല ചേട്ടാ അത് എന്റെ അന്യ அண்டியா ആ அப்புறம் இந்த யானை மேல சினிமா கூட்டு போற சொல்லி அதெல்லாம் അങ്ങനെ അല്ല നിങ്ങളുടെ ജാതിയിൽ ഏதாவது പൊണ്ണു இருந்தா அதை கல்யாணம் கழிச்சு யானை மேல கூட்டிட்டு போகும் போடா. ஓ ஜாதி ஒழிக்கலாம்னு பாத்தியா யோ ஜாதி ஒழிக்கலாம்னு பாத்துக்கங்க இப்போ நீங்க வேணா எங்க ஜாதியில பொண்ணு எடுத்துங்க நாங்க வந்து உங்க ஜாதியில பொண்ணு எடுத்துக்கிறோம் ஜாதி ஒழிச்சல ஓ சாமியே உங்க ஜாதியில இருந்து வேணா நாங்க பொண்ணு கட்டி போ சாமி ஆனா எங்க ஜாதியில இருந்து உங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோம் ஏரா சார் சாமி உங்க ஜாதியில உங்க வீட்டுக்கு வர மருமவ பத்த வைக்கிற ஸ்டவ் மட்டும் வெடிக்குது சாமி ஆனா மாமியார் பத்த வைக்கிற ஸ்டவ் மட்டும் வெடிக்கிறதே இல்ல சாமி அது எந்த கம்பெனி ஸ்டவ் சாமி அது ஆனா எங்க ஜாதியில சாமி யாரு பத்த வச்சாலும் ஸ்டவ் வெடிக்கிறது சரி 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 விடு போ 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 மானத்துக்கு எடுக்காத போயா முடியா ஏ ரொம்ப போட நம்முடைய பாடி கண்டிஷன் என்ன நம்ம பாடி எந்த அளவுக்கு எல்லாம் அடிய தாங்குங்கிறது தெரிஞ்சுட்டு தான் இந்த மாதிரி அயோக்கியத்தனத்துல ஈடுபடணும் இப்போ அந்த ரம்பா மேல எனக்கு மட்டும் ஒரு பிரியம் இல்லை நினைச்சிட்டியா அவ இந்த ஊருக்குள்ள வந்ததுல இருந்தே அவ மேல எனக்கு ஒரு கண்ணு ஆனாலும் போயிட்டு வர பைக்க ஆனாலும் இந்த மாதிரி பின் விளைவுகள் வரும்னு எதிர்பார்த்து தான் நான் மூடிட்டு இருக்கேன் புரிஞ்சுதா நீ என்னடா டிவி வந்த ஓனா மாதிரி உடம்பு வச்சுட்டு உனக்கு என்ன லவ் அது என்ன டிவி வந்த ஓனா அதாவது ஒரு மனுஷனுக்கு டிவி வந்தா அவன் ஓனா மாதிரி ஆயிடுவான் அந்த ஓனானுக்கு டிவி வந்தா എന്താകും உன்ன மாதிரிதான் ஆகும் ஜிப்பாவோட இருந்தாலே தாங்க முடியாது வேபாடியோட சகிக்க முடியல வா நல்லா ஆஸ்பத்திரியா கொண்டு போய் சேர்த்து உன்னை சேர்த்துறேன் അവിടെ നല്ല നർസ് കിട്ടുമോ யாரு നർസ് நடிக்கிறோம் 46 ரூபா இருக்கு 3 ரூபா 10ல கொடுக்கல நாளைக்கு திருப்பி தந்துடுறேன் 10 வருஷமா நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் பணத்தை வாங்குற ஒளிய கொடுத்த பாட்டா காணவே சாமி ஐயோ சத்தம் போடாதீங்க பிச்சைக்காரர்கிட்ட கடை வாங்குறதுல தப்பா நினைப்பாங்கல்ல சாயங்காலம் தந்துடுறேன் இந்த வாங்கிக்க வட்டியோட 10,367 ரூபா ஆச்சு தெரியுதா சரி சரி தந்துடுறேன் செட்டில் பண்ணிடுறேன் ஐயோ நீங்க போங்கடி நான் வந்துடுறேன் அம்மா தர்மபோடு தாய் இந்தாங்க என்னமா அது எடுத்துதான் பாருங்க என்னமா அது புது வேஷ்டி சட்டை அவங்க இல்லையா இவங்க அதான் அவங்க புரியுது 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 அவருக்கு கமலக்கண்ணன் பேர் வச்சாலும் வச்சாங்க மாயக்கண்ண மாதிரி இருக்காரு எங்க போறாரு எப்ப வர்றாருன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது என்ன அவருக்கு நான் இதை கொடுக்கணுமா ஏன் கூட ஒரு லவ் லெட்டர் வச்சு கூட அதையும் சேர்த்து கொடுத்துறேன் என்ன யாரை பார்க்க நினைச்சிட்டீங்க வேற என்ன நினைச்சிட்டீங்க இந்த ஊர் உலகத்துல யார் லவ் பண்ணாலும் நானே தூது போகணுமா இந்தா இதெல்லாம் வேற ஆள் பாரு நான்சென்ஸ் நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க இதை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன் எனக்கு வாங்கி வந்தியா என்னமா சொல்ற திருவிழா வருது இல்ல
எனக்காவது புது துணி எடுத்து கொடுக்க பாட்டி இருக்காங்க. உங்களுக்கு யாருமே இல்லையேன்னு. அண்ணன் சொன்ன நான் வெளியில சந்தோஷமா சிரிச்சு பேசி மகிழ்ச்சியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள நான் அனாதைங்கிற வேதனை எப்பவுமே இருந்துட்டு இருக்குமா. அனாதைக்கு அனாத ஆதரவுங்கிற மாதிரி அண்ணா என்னை கூப்பிட்டு என்ன மனுஷனாக்கிட்டே உங்க போய் நான் அறிவு கிட்ட தரமா ஆத்திரத்துல பேசிட்டேன். என்ன மன்னிச்சுக்க தங்கச்சி. தங்கச்சின்னு சொன்னா பத்தாது, திருவிழா காசு கொடுக்கணும். ஐயோ அதே இந்த அனாதையாவே சுத்திட்டு இருந்தாச்சா முறையெல்லாம் எவ்வளவு தெரியுது. இந்த இது போதும். சரி தங்கச்சி என்ன இன்னொரு கவர இது அவருக்கு. நான் எழுதுல நான் கொடுக்குறேன். வாங்கிக்கு வரா வாங்கிக்கு வரா. நீ கண்ணில் விளக்கு நீ ஊத்திட்டு கட்டிட்டு வராதே இல்லையா பாரு. பையனாச்சு சரியா தண்ணி கேன்சல்யா. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் கண்ணில் தண்ணி வந்துருச்சா சும்மா இருந்தம்பே. திருவிழா வரப்போதில்ல அவங்க சொந்தக்காரங்க அவங்க துணி எடுத்துறாங்க. அந்த மாதிரி என் தங்கச்சி எனக்கு எடுத்து கொடுத்தா அதுக்கு என்ன தெரியுமா? உங்களுக்கு தங்கச்சி இருக்கா? இருக்காப்பா. அவளுக்கு என் மேல ஜாஸ்தி பிரியத்துல 2 செட் துணி எடுத்து கொடுத்துட்டா. ஒன்ன தானே நான் கட்ட முடியும். சரி இன்னொரு வடி யாரு கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப பார்த்து நம்மளுக்கு சொந்தக்கார வேற இல்ல இவன் வந்தா. நான் உனக்கு ஐடியா கொடுக்குற தனியா தள்ளிட்டு போய் அந்த துணி எனக்கு கொடுங்க. நீ என்னடா எனக்கு சொந்தமானு கேட்டா அதுக்கு இவன் சொல்றாப்பா நான் உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணா நீ எனக்கு சொந்தம் நினைக்கிறான். உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை நீ சொல்லியிருந்தா கூட தப்பு கிடையாது. ஏன்னா நீ யான பக நானும் யான பக ஒரே ஸ்டேட்டஸ். ஏய் ஸ்டேட்டஸ் நோக்கும்போ ஞானானு நிங்கட மச்சான். டேய் பாத்தியா உங்ககிட்ட வேலைக்கு இருந்தது உன்னை விட ஸ்டேட்டஸ் அவனுக்கு ஜாஸ்திங்கிற பாத்தியா. எடோ அவட ஒரு உண்மை மறைஞ்சிருக்குன்னு உண்மை வெளியே வரும்போ பாத்தியா என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போற உனக்கே இவ்வளவு கோவம் வருதுன்னா அவளை உனக்கு கட்டி வைக்க போற எனக்கு எவ்வளவு கோவம் வரும் மச்சான். ഞാൻ ഇപ്പൊ പോവാ. പക്ഷേ ഞാൻ யாருன்னு எனக்கு அறியிല്ല. ஒரு வடக்கன் வீரகதா பரம்பரையாக்கும் ഞാൻ. நான் எட்டப்ப மரபுறடா ஃபைட்டே கிடையாது. காட்டி கொடுத்தே காலி பண்ணி போடுவேன். இன்னும் வயிற்று நீ வெள்ளை அடிச்சுட்டு உறங்கும்போ நின்ற காதல நான் அங்குசத்தால கொடையும் நின்ற தாடியை தீய வச்சு கொளுத்தும். இப்ப ഞാൻ போவா. പക്ഷേ திருச்சி வரும். டேய் திருச்சியாவது திண்டுக்கலாவது இந்த வேலையில எங்கட வச்சுக்காத. ஆனா மச்சான் மறுபடியும் வந்த மச்சான் நான் பறையும் 1000 முறை விളിக்கும் 10,000 முறை விളിக்கும் மச்சான் 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 மச்சான். டேய் படை ஏண்டா உன் குருநாதர் அசல் இருக்கார வாய்க்கு வந்த வழியில பேச போறேன். நீ நின்று வேடிக்கை மாட்டிருக்கியா? இந்த ஊருக்கு கோமர துணியோட தானே வந்த. இந்த டவுசர் யார் வாங்கியிருந்தா? நீதான். அந்த விசுவாசம் உனக்கு கொஞ்சமாவது இருக்கா? இந்த பாரா இன்னையில இருந்து உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. இந்த டவுசர் கொடு. சும்மா இருக்கு மச்சான். எப்படியோ கோயிலுக்கு முன்னாடி மச்சாங்கிற வார்த்தை வாய் தவறி வந்துருச்சு. இதை வாபஸ் வாங்கணும்னா தெய்வ குத்தமாயிரும். திருவிழா அன்னைக்கு தங்கச்சி வாங்கின இந்த புது துணியை தான் நீ கட்டிக்கணும். இந்த மறுக்காம வாங்கிக்க மச்சான். நீயும் சுந்தரம் ஞானம் சேர்ந்திருந்தால் திருவோணம். என்னடா மாட்டி விட்ட? வைக்கிறண்டா வேட்டு. கொட்டாண்டி அம்மா வர நேரம் தூங்க கொட்டாண்டி. இங்க பாண்டி கொஞ்சம் நிக்கிறியா? தேனி உரிமாட்டி தெரியுமா உனக்கு? ஓ அந்த சாமிங்களா? ஒரு 4-5 பேர் தலையெல்லாம் சீவிட்டு 5-6 பேர் கை கால் எடுத்துட்டு வேலூர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துச்சா. என்ன விஷயம் சொல்றேன். ஓத்து விட்டு ஞாபகம் இருக்கா? என் பொண்டாட்ட சைட் அடிச்சான்னு சொல்லிட்டு நாங்களாம் சேர்ந்து அடிச்சுமா. அவனா அவன் உன்னை கொள்றதுக்கு விரும்பாண்டி கூட்டு வந்துட்டு என்ன கொள்றதுக்கு ஆள் கூட்டிட்டு வந்திருக்கானா? என்ன கொள்றதுக்கு ஆள் கூட்டு வந்திருக்கானாண்டா. புறா துப்பாக்க சுந்தரி நீயும் சுந்தரம் ஞானம். உனக்கு இந்த துப்பாக்கி வேண்டாண்டா. ஏய் இந்த கொம்பு வேண்டாண்டா.
விந்தி வேண்டாண்டா. டேய் இந்த பேசி வேண்டாண்டா, இந்த பேசி வேண்டாம். இங்க பாரு, இங்க பாரு, டேய் டேய் இங்க பாரு, டேய் இந்த லுங்கி இல்லடா லுங்கி, இந்த லுங்கி மாதிரி தாறு தாரா கிழிய போறடா நீ. டேய் மச்சே, டேய் இங்க பாரு, டேய் இது 10 கொலை பண்ணிருக்கடா. இன்னைக்கு இவன் வாயை திறந்தான்னா ஓகே, இப்ப நீ வாயை திறக்கிற என்ன நடக்குதுன்னு பாக்குற.